ஒரு அம்மாஸ் தீவிரவாதி வாக்குமூலம் கொடுத்திருக்கான். என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கான்? அவன் சாட்சி இருக்கான் பாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, their God changes the path of our rockets in mid-air. இஸ்ரேலுடைய கடவுள் நாங்க அனுப்புற ராக்கெட் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நடு வாரத்துல என்ன பண்ணிருக்காருங்க, திசை திருப்புறாரு. இஸ்ரேலின் தேவனுடைய தேசத்தை என்ன பண்ணிருக்காரு, இப்போ பாதுகாத்து கொண்டிருக்கான்ற எத்தனை பேர் நாம நம்புறோம்? அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ட்ரோன் டெக்னாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆள் இல்லாத விமானம். அதுல இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய மாடல்ஸ் 2012 பிக்சர் போட்டிருக்கேன். நம்ம 2024 2012 அவங்களுடைய மாடல்ஸ் பாருங்க. அது மட்டும் இல்லாம அணு ஆயுதம் எல்லா நாட்டுக்கிட்ட இல்லையா? யார் யார் கிட்ட தரப்புனா சில குறிப்பிட்ட நாடுகள் வச்சுட்டு இருக்காங்க. யார் யாரு? யுஎஸ்ஏ, ரஷ்யா, இந்தியா, சைனா, சில நாடுகள். இஸ்ரேல் தன்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு ஒத்துக்கல. ஆனா அவங்க கிட்ட இருக்குதுன்னு ஊருக்கு என்ன ஆகும், விச் மீன் உலகத்துக்கு என்ன ஆகும் தெரியும். சோ ஈவன் அணு ஆயுதத்தை வான்ல இருந்து இயக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. இந்த மிசைல் எடுத்துங்களா பேர் வச்சிருக்காங்க டேவிட் ஸ்லிங்காமா. டேவிட் ஸ்லிங்னா அர்த்தம் தமிழ்ல தாவீதின் கவன்கள். நேவில எல்லா டெக்னாலஜில இன்னைக்கு நாம இப்படி ஒரு டெக்னாலஜியா பாடம் கேட்டுட்டு இருக்கோம்னா கூட காரணம் என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான். ஏன்னா உலகத்தினுடைய எல்லா கம்பெனியினுடைய R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் எங்கதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல தான் இருக்கு.